பயணிகள் சங்கத்திலிருந்து மிஸ்டர் ராஜ்குமார், இந்த பட்ஜெட்டில் ரயில்வேஸ்க்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், இது ரெண்டும் சிங்காய அந்த ஸ்பீடில் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரே மாதிரியான வேகத்தில் தான் ரயில்வே குறித்த சீரமைப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? சுருக்கமாக முந்தின பட்ஜெட்டில் வந்து நாங்கள் எல்லா முந்தைய திட்டங்களையும் முடித்து விட்டு நாங்கள் அடுத்த திட்டத்துக்கு வர்றோன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு இருந்தது. ஆனால் அந்த எதுவுமே ஒரு சீரான வேகத்தில் செல்லலை. அதுதான் ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. அதாவது சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு வசதிகள், ஒரு ரயில்வே முனையமாகட்டும், ராயபுரம் முனையத்தை தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக போராட்டம் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. புதுசாக வந்து நம்ம எழும்பூர் ரயில் நிலையத்தை தொடர்ந்து வந்து தென் மாநில பயன்பாட்டுக்காக இருக்கணும்னா ராயபுரம் முனையம் மிக அவசியம். அங்கேருந்து வட மாநிலத்துக்கு கிளம்புற ட்ரெயின்ஸ் இருக்கணும். இல்லை, நான் சுருக்கமாக சொல்லி பிடிச்சிடுறேன். சொன்னது அந்த ஸ்பீட் இப்போ இந்த பட்ஜெட்ல தெரியுதான்னு நான் கேட்கிறேன். இல்ல, இந்த பட்ஜெட் வந்து ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக ஸ்பீட் அவங்க ரயில்வே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இருந்த ஸ்பீட் இப்போ இதுலயும் தெரியுதான்னு நான் கேட்கிறேன். இல்லை, மொத்தமே ஒரு 15 நிமிடத்தில் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அனெக்ஷரில் தான் வந்து என்னென்ன திட்டங்களுக்கு எப்படி ஒதுக்கி இருக்காங்கன்றது வந்து நமக்கு முழுமையாக தெரியும். ஒரு ரீடெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 25 ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 25 ஸ்டேஷனில் எது இதெல்லாம் தென் மாநிலத்தில் இருக்குன்றது தெரியல. மிகவும் தேவையான பகுதிகள்னு பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டம், இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தான் மிக குறைந்த இதில் இருக்குது. உங்களுக்கு திருநெல்வேலிக்கு வந்து ஓரளவுக்கு இந்த சைடு வந்து திருநெல்வேலி சைடும் கோயம்புத்தூர் பாரகத்துக்கும் போதுமான அளவுக்கு இந்த ட்ரிவாண்ட்ரம் கேரளாவை கனெக்ட் பண்ணுறதுனால போதுமான அளவுக்கு ட்ரெயின்ஸ் இருக்குது. அதே நேரம் இப்போ தேனி மாவட்டத்துக்கு வாங்கட்டும், செங்கோட்டை மார்க்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த திட்டம் வந்து தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா அது முன்னாடியே அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இல்லை, ஏற்கனவே வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தான். ஆனாலும் இதுல வந்து அதுல இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில இந்த பட்ஜெட்ல வந்து முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயம் வீடுகளின் விலை குறையுமா அப்படிங்கிறது தான். அது குறித்து மிஸ்டர் நவீன், நீங்க இந்த வீடுகளின் விலை குறைப்பீங்களா இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு? வீட்டின் விலை குறையுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே ஒரு நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த இன்னைக்கு சுச்சுவேஷனில். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா குறையுமா அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாமல் தான் இருக்கிறது. டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டெவலப்பர்ஸ் மார்ஜின்ஸே இல்லாமல் தான் இருக்காங்க. அண்ட் இப்போ ஜிஎஸ்டியும் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் இன்னும் தமிழ்நாட்டில் வரல. ரேராங்கிற ஆக்ட் வந்துடுது, இன்னும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதை இது ரெண்டும் பண்ணினா கட்டடங்களின் விலை கண்டிப்பாக உயரதான் வேண்டும், வேற வழியே இல்லை. அந்த நிலைமையில தான் இருக்கு. எவ்வளோ சதவீதம் உயரும் அப்படிங்கிற கணக்கெடுப்பு இன்னும் எல்லாரும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. 10லேருந்து 25% வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸஸ் உயரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. இதுதான் இன்றைய நிலை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு, சின்ன சைஸ் வீடுகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்டது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒன்று வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அஃபோர்டபுள் ஹவுசிங் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது ஒரு சாதகமான அம்சம் தானே கட்டுமானத்துறையை பொறுத்தவரை? கண்டிப்பா இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நாங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்காக கேட்டோம், பட் அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் குறையும். சில இடத்துல கொஞ்சம் அப்ரூவல் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். இது ரெண்டு காஸ்ட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் குறையுது அப்படின்னா நீங்க வீட்டு விலையை குறைப்பீங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு குறையாது. இது என்ன உண்மையில் பார்த்தீங்கன்னா என்ன குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், பாரோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும். அது எவ்வளோ குறையும்னா ஒரு 200 பிப்ஸ்லேருந்து 400 பிப்ஸ் குறையும். 2% 4% குறையும் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா லேண்ட் காஸ்ட் தான் பிக்கெஸ்ட் வேரியபிள் ஃபேக்டராக இருக்குது ரியல் எஸ்டேட்டில். அது குறைக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஆனால் இட்ஸ் அ லாங் டேர்ம் ஒரு விஷயம். என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனாலே வழிய எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற லேண்டை வந்து அந்த ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்க தான் இருக்கும். அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணுற 4 லட்சம் கோடி ஒரு வரவேற்கக்கூடியது தான். ஆனால் அது கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். இது மாதிரி வருஷம் அடுத்த 10 வருஷத்துக்கு பண்ணாலே வழிய அது உங்களுக்கு வீடு விலைகள் குறையுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அது இது மாதிரி பண்ணா வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அன்னிக்கேத்த அட்ஜஸ்ட் பட்ஜெட்ல ஒதுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா ஒதுக்கிட்டே இருக்க நல்லது தானே. இன்னைக்கு வந்து நீங்க கிளம்பி இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு வேலூரோ ஒரு திருப்பதியோ திருப்பதி எங்க 150 கிலோமீட்டர் திருப்பதிக்கு போனோம்னா 4 மணி நேரம் ஆகுது. ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவு மோசமா பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த அஃபோர்டபிள் ஹவுசிங், ஏன்னா இந்தியாவில் வந்து எல்லாத்துக்கும் வீடு வழங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா கவர்மெண்ட்டுடைய ஒரு இலக்கா இருக்கு. இந்த இலக்கை அடைவதற்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு ஒரு ஹவுசிங் இதில் இருக்கீங்க அப்படின்றதுனால இதை கேட்குறேன். இதுக்கு ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா 3,000 5 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன வீடு கூட கட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கிறதா? நீங்க இதெல்லாம் வரவேற்கிறீங்க அப்படின்றதுனால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். கண்டிப்பா என்னன்னா 2-3 விஷயம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பிரைம் மினிஸ்டர் வந்து 31ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாரு. ரொம்ப நல்ல ஸ்கீம். அது வந்து எந்த அளவுக்கு வந்து அதை செயல்படுத்தப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம். அதை வந்து இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சொன்னாரு, அதை வந்து நாங்கள் புஷ் பண்ணுவோம், அதை செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு இன்றைக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போது என்னென்னா இதை தவிர மக்களுக்கு வந்து அந்த சப்சிடி மாதிரி ஒன்று கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். அதுவும் அந்த அடித்தர மக்களுக்கு அந்த முதல் 2 லட்சம் அவனுக்கு அந்த டவுன் பேமெண்ட் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. அவனுக்கு மாத சம்பளத்திலேருந்து கொடுக்கறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு. இதுக்கு பதிலாக வந்து கவர்மெண்ட் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் உண்மையில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு ரெண்டல் மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ அந்த ரெண்டல் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வீடுகளை விற்பனை செய்வதற்கான டைமும் மாற்றிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த நிலையில் சத்யா, இப்போ இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதிகமான ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டை இளைஞர்களுக்காக தான் சொல்ல வருவேன். ஏன்னா வந்து இளைஞர்கள் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க, ஸ்கில்ல இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா வந்தா பட்ஜெட்டை இளைஞர்களுக்கு ஏன் சொல்றேன்? இளைஞர்கள் அப்படிங்கிறது எல்லா இதுலயும் இருக்காங்கன்றது. ஏன் வந்து இளைஞரோட பட்ஜெட்னா இன்னைக்கு இந்தியா இருக்கிற 125 கோடி மக்கள் தொகையில 60% வந்து இளைஞர்கள் பாப்புலேஷன், 80% வேலைக்கு போகக்கூடியவர்கள். இல்ல, அந்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு உண்டாக்குறது தான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா. சோ அது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக பாத்தீங்கன்னா 4,00,000 கோடி 4,000 crores they have allocated. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் அக்விசிஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3.5 கோடி இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை கொண்டு வரதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருக்காங்க. 100 இன்டர்நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் கூட சொல்லி கொடுத்து அவங்கள வந்து நம் நாட்டிற்கு மட்டும் பயன்படுத்தாமல் வெளிநாடுகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு குளோபலைஸ்டு அதாவது ஸ்கில்டு பாப்புலேஷன் வந்து கிரியேட் பண்றதுக்காக 100 இன்டர்நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 60 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து கடந்த வருடத்தோட ஒப்பிடும் பொழுதோ இல்ல இதற்கு முந்தின வருடங்களோட ஒப்பிடும் பொழுதோ இந்த அளவிற்கு அப்ப வழங்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் இப்ப யூத் அதாவது இளைஞர்களுக்கு இந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது தான் கேள்வி. கண்டிப்பா முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் வந்து பட்ஜெட்ல அலோகேஷனே இருக்கு. அதை பத்தி பேசப்படுது. இல்ல, அதுல வந்து பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்றது ஒரு தேர்ட் பில்லரே யூத் தான் உங்களுக்கு. ஸோ அப்படின்னும் போது இதுல முக்கியமான விஷயங்கள் இது எம்எஸ்எம்இ செக்டரா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் கொடுத்துருக்க பெனிஃபிட்டா இருக்கட்டும், ஸ்டாண்ட் அப் இந்தியா அதை பத்தி ஒரு அறிக்கை வந்து ஏப்ரல்ல கொடுக்கறதா இருக்காங்க. இந்த எல்லா அறிக்கையுமே யூத்துக்காக தான். ஏன்னா இந்தியா பாப்புலேஷனே வந்து யூத் பாப்புலேஷன். அப்படின்னும் போது ஒரு பட்ஜெட்ல ஒரு ரூபாயும் ஸ்பெண்டிங் பண்ணும்போது அது யூத் அஃபெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வரும்போது இந்தியன் யூத்துக்கு தான் வந்து இது பயன்பட போகுது. அது மட்டும் இல்லாம 60 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து லாஸ்ட் பட்ஜெட்ல ஒதுக்கீடு பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை வந்து இப்போ 100% ஏற்றி 600 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு போகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் இந்தியா ப்ராஜெக்டை ஐசிடி வழியா, ஐசிடினா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வழியா, டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் வழியா எல்லா இளைஞர்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக சில நடைமுறைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பத்தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீ பேசினார். அதை பத்தி பாத்தீங்கன்னா அதுல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கறத ஒன்னு நிறுவனதா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னா மதர் ஆஃப் ஆல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்குது, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸோ இந்த ஏஐசிடி இதுக்கெல்லாம் மதர் இன்ஸ்டியூட்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்க போறதுனால அவங்க அகாடமிக் பார்ட்டை பார்த்துக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டை வந்து இந்த போர்ட்ஸ்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்னன்னா இப்போ கடந்த பட்ஜெட்டோடு இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது இதில் ஒரு சந்தேகம் என்னன்னா கடந்த பட்ஜெட்டையும் இந்த பட்ஜெட்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறதா?
இல்ல கடந்த பட்ஜெட்டும் இந்த பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா அது தொடர் கதையா தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா 9 பில்லர்ஸ்ல பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. இந்த வாட்டி 10 பில்லர்ஸ். இந்த 10 பில்லர்ஸ்ல என்ன எக்ஸ்ட்ரானா உங்களுக்கு அந்த ஃபினான்ஸ், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அண்ட் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா பிரிச்சிருக்காரு. இல்லனா அதே 9 பில்லர்ஸ்ல தான் இந்த வாட்டி பட்ஜெட்டையும் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமா என்னன்னா இந்த அக்ரி ரிஃபார்ம்ஸ் வந்து யூத்துக்கு பயன்படும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்லயும் நிறைய யூத் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மன்ரேகா ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தி அந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதில் 48,000 கோடி வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரியிலேயே வந்து ஹையஸ்ட் அலோகேஷன். இதுலயும் வந்து இளைஞர்கள் வந்து யூஸ் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கவங்களுக்கு அந்த கேரண்டி ஸ்கீம் வழியா உங்களுக்கு வேஜஸும் கிடைக்கிறதுனால இந்த மன்ரேகா ஸ்கீம் கூட இளைஞர்களுக்காக தான் அப்படின்னு சொல்ல வரலாம். ஸோ எல்லா ஆஸ்பெக்டும் 9 பில்லர்ஸ் 10 பில்லர்ஸ்ல 8 பில்லர்ஸ் எல்லாத்துலயுமே இளைஞர்களுக்காக தான். ஸ்பெசிஃபிக்கா இளைஞர்கள் என்ன பண்றாருன்னு தேர்ட் பில்லர்ல அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ரைட்.